இட்லி தோசைக்கு மாவாட்டி வச்சாலே போதுங்க. எங்க வீட்ல இந்த தக்காளி கடையல் வாரத்துல 3 நாளைக்கு கேட்டுருவாங்க. இது ஒண்ணு இருந்தா போதுங்க. சட்னியோ, சாம்பாரோ எதுவும் தேவையில்ல. எங்க வீட்ல கம்முனு இட்லியா இருந்தாலும் சரி, தோசையா இருந்தாலும் சரி, 4 திங்கிற இடத்துல 5 கம்முனு ஜம்முன்னு சாப்பிட்டு போடுவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டா இருக்கு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்தரலாம். அதுக்கு பெரிய வெங்காயத்த, தக்காளி எல்லாம் எடுத்து குட்டி குட்டியா சட்டு புட்டுன்னு நறுக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கடாயில ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. கல்லெண்ணெய் தாங்க நாங்க ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு கருவேப்பிலை தலையை மளவோட தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான் அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கனே இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்துருங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்து ஒரு நல்லா மொறு மொறுன்னு தோசை சுட்டு எடுத்தோம்னா டேஸ்ட்டான தக்காளி கடை